எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சு. 200 ரூபா ஆச்சா? रुको जरा सबर करो. இந்தா 200 சாக்லேட் இருக்குது. ஓ, இந்த மாதிரிலாம் வாங்குறது இல்ல. காசு இருந்தா காசை கொடுத்துட்டு பொருள் எடுத்துக்கோ, புரியுதா? புடி. என்னது? என்ன பறக்கான அது? வாங்க மாட்டியா? ஒவ்வொரு டைம் மளிகை பொருள் வாங்க வரும்போதெல்லாம் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அண்ணே 10 ரூபாய் சில்லறல ஒரு சேரலோலி கொடுத்துறேன். 5 ரூபாய் சேஞ்ச் இல்ல ஒரு காபி தூள் கொடுத்துறேன். அண்ணே 1 ரூபாய் சேஞ்ச் இல்ல ஒரு ஷாம்பு கொடுக்குறேன். அண்ணே 500 ரூபாய் சேஞ்ச் இல்ல ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருவா. 2 ரூபா சேஞ்ச் இல்ல நீ இது, 5 ரூபா சேஞ்ச் இல்ல நீ இது, 10 ரூபா சேஞ்ச் இல்ல நீ இது, அன்னைக்கு 20 ரூபா சேஞ்ச் இல்லன்னு இது. இது பிசினஸ். இத கூட மன்னிச்சிருவேண்டா. அன்னைக்கு 100 ரூபா சேஞ்ச் இல்ல நீ என்ன கொடுத்த? Flashback. ரூபாய் சேஞ்ச் இல்லண்ணே, இதை வாங்கிட்டு போங்கண்ணே. இது எதுக்குடா எனக்கு? எல்லாம் ஒரு பிசினஸ் தான்ண்ணே. போடா நீயும் உன் பிசினஸும். இந்த மூட்டை பூரா நீ சில்லறை இல்லைன்னு கொடுத்த பொருள் தான்டா வச்சிருக்கேன். இனிமே ஒவ்வொரு தடவை வாங்க வர்றப்பவும் நீ கொடுத்த சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, காபி தூள் இதை தான் கொடுக்க போறேன். और अभी तो रुको, क्लाइमैक्स अभी बाकी. தம்பி 10 ரூபாய் சேஞ்ச் இல்ல, இன்னொரு பிஸ்கெட் கொடுத்துருவா. சரிண்ணே. அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாம் ஒரு பிசினஸ் தான்ண்ணே.